இந்த நாளில் புத்திசாலி அபிகாயிலை பற்றி சில காரியங்களை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் பெருகும்படியாக நாம் ஜெபித்து கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்ள போகிறோம். அபிகாயிலை பற்றி வேதத்தில் மிக அழகாக சொல்லி இருக்கிறது. 1 சாமுவேல் அதனுடைய 25வது அதிகாரத்திலே அவளுடைய காரியம் மிக விவரமாக அழகாக ஒரு சம்பவத்தின் மூலம் விளக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அபிகாயில் என்கிற வார்த்தைக்கு அது ஒரு எபிரேய பதம். அந்த எபிரேய பெயருடைய அந்த வார்த்தையின் அர்த்தம் மகிழ்ச்சிக்கு உரியவள் அல்லது தகப்பனுடைய மகிழ்ச்சி என்கிற ஒரு பொருள் படுகிறதா இருக்கிறது. அப்படி ஒரு அருமையான பெயர் அர்த்தம் கொண்ட ஒரு அழகான பெயர். அது மட்டுமில்லை, அந்த அபிகாயிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் போது புத்திசாலி, அழகானவள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே இந்த அபிகாயில் மிக அழகாகவும் புத்திசாலியுமாக இருக்கிறாள். பொதுவாக அழகும் புத்தியும் ரொம்ப இணைந்து ரொம்ப கரெக்டாக வரும் என்பது மிக குறைவான ஒரு வாய்ப்பு தான். ஆனால் சிலருக்கு அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையிலும் அவள் நல்ல அழகானவளாக இருக்கிறாள். அவளுடைய பெயரும் நல்ல மகிழ்ச்சிக்குரியவள் என்கிற ஒரு நல்ல பெயராக இருக்கிறது. மட்டுமல்ல, அவள் சிறந்த புத்திசாலியானவளாக இருக்கிறாள். ஒரு குடும்ப ஸ்திரீ நிச்சயமாக புத்தி உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பது சாதாரணமாக சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, கர்த்தருடைய பார்வையிலும் அப்படியே நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்திசாலித்தனம் நமக்கு தேவையா இருக்கிறது. புத்திசாலித்தனத்துக்கும் தந்திரத்துக்கும் நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சில காரியத்தை எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டேன், கேட்டு வாங்கிட்டேன், இல்லை அதை சாதித்து விட்டேன் என்று சொல்லும்போது அதில் சில தந்திர முறைமைகளை செய்து அதை புத்திசாலி போல காட்டுவது அது இல்லை. நியாயமான முறையிலே நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக தேவனுடைய பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு தேவனுக்கு பிரியமான முறையிலே நல்ல புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். இந்த பகுதியிலே மாகோன் என்கிற இடத்திலே ஒரு மனுஷன், அவன் தான் நாபால். இந்த நாபால் மிகவும் ஐஸ்வர்யவானாக இருந்தான். இந்த ஐஸ்வர்யவானான நாபாலுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தது. அந்த காலத்தில் மிருக ஜீவன்கள் இவைகளெல்லாம் இருக்கும்போது அது மிகப்பெரிய ஐஸ்வர்யம். அப்போ இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் இவனுக்கு இவனுடைய பிஸ்னஸ் சென்டர் எங்கே அப்படின்னா கர்மேல் என்கிற இடத்தில், இவனுடைய தொழில்துறை கர்மேலிலே இருந்தது. இந்த நாபால் இவனுக்கு மனைவியாக வந்தவள் தான் இந்த அழகும் புத்திசாலித்தனமும் நிறைந்த மகிழ்ச்சிக்குரியவள் என்கிற பெயரை உடைய அபிகாயில். இந்த அபிகாயில் இந்த மனுஷனுக்கு வர்றா, மனைவியாக வந்து வாய்க்கிறா. ஆனால் இவன் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப ஐஸ்வர்யவான் தான். ஆனால் இவனை குறித்து சொல்லி இருக்கிறது 3வது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். அந்த மனுஷனோ முரடனும் துராக்கிரதனுமாய் இருந்தான். அவன் ரொம்ப முரட்டுத்தனமான மனுஷன், கொடுமையான ஒரு மனுஷன், ரொம்ப ஈவில், ரொம்ப துன்மார்க்கம் நிறைந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாபாலுக்கு ஒரு நல்ல மனைவி தான் இந்த அபிகாயில். இந்த அபிகாயில் இந்த வீட்டில் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாள் என்றே சொல்ல முடியவில்லை. ஆனால் உண்மையாகவே அந்த நாபாலுக்கு வாழ்க்கைப்பட்டபடியினால் அந்த நாபாலோடு கூட, இந்த முரடனும் துராக்கிரதனுமான மனுஷனோடு கூட இந்த புத்திசாலியான, இந்த ரூபவதியான, மகா புத்திசாலி என்று சொல்லி இருக்கிறது அதே வசனத்துல தான். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாய் இருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு எதிர்த்துருவமான குணங்கள், சுபாவங்களை உடைய 2 பேர்னா சும்மா 2 பேர்ல ஒரு புருஷனும் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ கூட நீங்க நினைக்கலாம், ஏன் நிலைமையும் கொஞ்சம் இப்படித்தானே இருக்குது, அவர் ரொம்ப முரட்டு மனுஷனா இருக்கிறாரே, அவருக்கு ஒரு காரியங்கள்ல ஒரு சமுதாயத்திலையும் வீட்லையும் அவருக்கு ஒரு நல்ல முறையில் பழக தெரியலையே, ரொம்ப கடினமானவராய் இருக்கிறாரே, வீட்டுக்குள்ள ரொம்ப கடினமானவராய் இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம்.
அபிகாயிலை போல நீங்கள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் ஒரு குடும்பத்தில் உங்களை ஒரு புருஷனுக்கு மனைவியாக கொண்டு வைத்து விட்டார். இனி அவருடைய இப்படிப்பட்ட எதிர் துருவமான சுபாவங்களை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவதில் எந்த ஒரு வருத்தப்பட்டு ஏதாவது பிளான் பண்ணுறது, எதையாவது யோசிக்கிறது, நான் என் சொந்த காலில் நல்ல ஒரு வேலை கிடைச்சி நான் நின்றுட்டேன்னா இந்த மனுஷனோட நான் இருந்து கஷ்டப்பட வேண்டாம், அப்படியெல்லாம் சிலருடைய எண்ணங்கள் வந்து விடுகிறது. இல்லை, கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார். நீங்கள்லாம் இதுக்கு முந்தின ஜென்ரேஷனில் பார்த்தீர்கள்னா அநேக குடும்பங்களிலே சகோதரர்கள் போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புருஷன்மாரோடு மனைவியாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று குடும்பத்தை கட்டி எழுப்பி இன்னைக்கு அவர்களுடைய தங்கள் பிள்ளைகளை நல்ல விவாகங்கள் செய்து கொடுத்து அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த புருஷன் சிலருடைய வீட்டில் இன்னும் அதே லெவலில் இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த பொறுமையினாலே ஆத்துமாக்களை காத்து கொள்ளும் போது பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. அது ஒரு நல்ல ஒரு முழுமையான கிரியையை உங்களுக்கு குடும்பங்களில் செய்து விடுகிறது. ஒருவேளை இப்போ நீங்க அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துக்குள்ள இருப்பீர்கள் என்றால் சகோதரிகளே, நீங்க எதை குறித்தும் வேறு யோசனை கொள்ளாதீர்கள். உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், எல்லாம் வரும். ஏனென்றால் ஒரு உலகத்திலே தானே நாம் வாழ்கிறோம், மாம்சத்திலே தானே வாசமாக இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு வரும். வந்தாலும் அதையெல்லாம் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு ஒரு விடுதலைக்காக, ஒரு மாற்றத்துக்காக கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். விடுதலைக்காக, மாற்றத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் போது சூழ்நிலைகளை பார்ப்போம் என்றால், நபர்களை பார்ப்போம் என்றால், இல்ல உங்க புருஷனை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், இவர்கிட்ட மாற்றம் இல்லையே, ஒரு துளி அளவு கூட மாறுதல் இல்லையே, ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை என்று பார்த்து பார்த்து அவிசுவாசம் தான் பெருகிட்டே வறுமை ஒழிய விசுவாசம் குறைந்து போயிடும். அப்போ விசுவாசிக்கும் போது கர்த்தரை மட்டும் பார்க்கணும், கர்த்தரை பார்க்க வேண்டும். கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களை பார்ப்பதோடு மட்டுமல்ல, அதை அறிக்கை பண்ணி சொல்லி இப்படி சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, இப்படி வேதத்தில் இப்படி சம்பவங்களை சொல்லி வைத்திருக்கிறீர், வசனங்களை சொல்லி இருக்கிறீர், நீர் எனக்கு இப்படியே நன்மை செய்வீர் என்ற விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர் மட்டுமல்ல, சர்வ வல்ல தேவன். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு பதில் தருகிறவர், நமக்காக எல்லாம் செய்கிறவர். அப்படி இருக்கும்போது விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அது மட்டுமல்ல, சிலருக்கு தோணும் அற்புதங்களுக்கு காலதாமதம் ஆயிக்கொண்டே இருக்கிறதே, அற்புதம் நடக்கும் முன்னால நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேனோ, எனக்கு என்ன முடியாதோ, அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த அற்புதங்களை காணும் படிக்கு, அனுபவிக்கும் படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஆனா இந்த கடுமையான காலத்திலே வருத்தங்களோ பாரங்களோ அடைந்து உங்களை நீங்களே கெடுத்துக்கொள்ளாதபடி, உங்கள் சூழ்நிலைகளை, குடும்பத்தின் நிலைகளை, அதை நீங்கள் அதில் ஒரு கஷ்டங்கள், மற்றவர்களுக்கு வருத்தங்கள், பாரங்களை கொண்டு வராதபடிக்கு அந்த காரியங்களை உங்களுக்குள்ளே வைத்து கர்த்தரோட மட்டும் பேசி கொண்டு இருக்கும்போது ஏற்ற காலத்தில் தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாபால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான். இந்த அபிகாயில் அந்த குடும்பத்திலே அவனுக்கு மனைவியாக இருக்கிறார். ஒரு நாளிலே இந்த நாபால் தன்னுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கும்படிக்கு போயிருக்கிறார் என்று தாவீது கேள்விப்படுகிறார். அந்த சம்பவத்தில் தாவீது எப்படி வருகிறார்னா, தாவீது சவுலுக்கு பயந்து, சவுல் ராஜாவுக்கு பயந்து, இவர் காட்டிலே வனாந்தரத்திலே ஒளித்து இவரோடு கூட ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள் என்று ஒரு பெரிய கூட்டம், ஒரு 600 பேர் கொண்ட கூட்டத்தோடு கூட வனாந்தரத்திலே வாழுகிறார். இவருடைய மனைவி, மார்பிள்ளைகள் எல்லாம் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே வனாந்தரத்திலே சுற்றி திரியும் போது அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டு இருக்கிறார். அவர் இருந்த நாட்களிலே இந்த நாபாலுடைய இந்த கர்மேலில் இவருடைய ஐஸ்வர்யம், இவருடைய ஆடுகள், இவருடைய வேலைக்காரர், இவங்கெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துலையும் தாவீது இருந்திருக்கிறார், தாவீதும் அவருடைய மனுஷர்களும். அப்போ இவர்களுக்குள்ளாக ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. அப்போ நம்பிக்கைக்குரியவராக, பாதுகாவல் கொடுக்கிறவராக இந்த தாவீதினுடைய கூட்டம் இந்த நாபாலுடைய தொழில் ஸ்தானத்தை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிற்பாடு ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கும்படி அந்த நாபால் அவர் போயிருக்கிறார் அப்படின்னு கேள்விப்படுறார்.
அது ஒரு விசேஷமான நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆடுகளுக்கு மயிர் கத்தரிப்பது என்பது அது வந்து மிக விலையேற பெற்றது, பெரிய அதை அது வந்து ஒரு அறுவடை காலம் மாதிரி. எப்படி நம்ம பயிர்களை நட்டு அறுவடை செய்கிறோமோ அது போல இந்த ஆடுகளை மயிர் கத்தரித்து அதை அதற்குரிய பொருட்கள் செய்ய, வஸ்திரங்கள் நெய்து கொள்ள, இதுக்கெல்லாம் கொடுக்கும்போது அதுக்கு நிறைய பணங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு லாபமான வேலை. அப்போ இந்த பெரிய லாபம் வருகிற நாட்களில் அந்த பெரிய வேலை நடக்கிறது. அந்த வேலை நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நாபால் நல்ல பெரிய அளவில் மிருக ஜீவன்களை அடித்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி மிக விமர்சையான விருந்து தான் அது. அப்படி ரொம்ப பெரிய விருந்து நடக்கும். அப்போ தாவீது காட்டிலே இருக்கிற மனுஷன் அல்லவா, இவருக்கு விருந்து சாப்பிடணும்னு எண்ணம் வந்திருக்குது போல ஒரு நம்பிக்கை. இந்த நாபால் இடத்துல போய் கேட்டால் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் தன்னிடத்துல இருக்கிறதுல ஒரு 10 வேலைக்கார் 10 வாலிபர்களை தெரிந்தெடுத்து இந்த வாலிபர்களுக்கு கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லி கொடுத்து, நீங்கள் போங்க, போய் நாபாலுக்கு வாழ்த்து சொல்லுங்க, அவரோட கூட பேசுங்க, பேசி இப்படி உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய அடியானாகிய உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் உங்கள் கைக்கு என்ன நேரிடுதோ அதை கொடுங்கள், ஏன்னா நாங்கள் நல்ல நாளில் வந்திருக்கிறோம், உங்கள் கைக்கு நேரிடுறதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த 10 வாலிபரையும் அனுப்பி விடுகிறார். இந்த வாலிபர்கள் போய் அந்த நாபால் இடத்துல சொல்லுகிறார்கள். இந்த நாபால் எல்லாம் கேட்டுக்கொண்டு மிக பயங்கரமான வார்த்தைகளை அவர் பேசி விடுகிறார். நாம் அதை 10வது வசனம், அந்த 1 சாமுவேல் 25வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்கள்ல படிக்கிறோம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். எப்படி ஒரு தள்ளிவிட்ட மாதிரி ஒரு வார்த்தையை பேசி, தூக்கி எறிந்தது போல ஒரு வார்த்தையை நாபால் பேசிவிட்டான். பேசின உடனே இந்த 10 பேரும் வாலிபர்கள் போய் தாவீதினிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீது கேட்ட போது தாவீதுக்கு ரொம்ப மனம் உடைந்து போய்விட்டது. அவனுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போட கேட்டிருக்கிறார். பல நேரங்களிலே தனக்கு கிடைத்த கொள்ளை பொருட்களை கூட மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு சுபாவம் தாவீதுக்கு. ஆனா இப்போ ஒருவேளை ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பார், எதுவும் இல்லாம இருந்ததா என்ன என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு காரியத்தை கேட்டுவிட்டு நம்பிக்கையோட காத்திருக்கும் போது அதற்கு பயங்கரமான வார்த்தைகளை நாபால் சொல்லி அனுப்பிவிட்டான். இதை கேட்ட உடனே இந்த தாவீது எழுந்து பட்டயங்களை கட்டி கொண்டான். அவன் கூட இருக்கிற 600 பேர்ல 400 பேர் கூட யுத்தத்துக்கு போறாங்க. 200 பேர் ரஸ்துக்கல் அவங்க கொஞ்சம் வழக்கமா அப்படி உட்கார்ந்துருக்கிற ஆள்கள் அந்த ரஸ்துக்கல் இருந்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் சிக்லாக்ல அந்த யுத்தம் வந்தப்போ யுத்தத்துக்காக இவங்கெல்லாம் அங்கேருந்து புறப்பட்டு போன நேரத்தில் இவனுடைய எல்லாவற்றையும் கொள்ளை கொண்டு போயிட்டாங்க சத்துருக்கள் வந்து. அதனால இப்போ வழக்கமாக ஒரு கூட்டம் யுத்தத்துக்கு போனால் ஒரு கூட்டம் ரஸ்துக்கல் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்போ இந்த 400 பேருக்கும் ஆயுதம் தரிப்பித்து இவங்களெல்லாம் கொண்டு போயிட்டான். நான் எவ்வளவு இவங்களுக்காக உதவியா இருந்தேன், அதை நாம் 15வது வசனம் அதோட சேர்த்து நம்ம படிக்கிறோம். அந்த நாட்கள்ல அவனுடைய இதுகளுக்கெல்லாம் ஒன்று களவு போகவில்லையே, அவ்வளவு நான் இருந்துட்டு இப்போ நான் இந்த மாதிரி செஞ்சுட்டானேன்னு சொல்லி ரொம்ப கோபத்துல இறங்கி போகிறான். இப்படி இந்த மாதிரி ஒரு சீறி பேசிட்டான். யாரு? நாபால் சீறினார் என்று நம்ம படிக்கிறோம். இப்படி போயிட்டான். இப்படி பேசினதுனால தாவீது யுத்தம் செய்யும்படி இந்த நாபாலையும் அவனுக்கு உண்டானவற்றையும் அழிக்கும்படி விடுகிறதுக்குள்ள அழிச்சு முடிச்சிடணும் என்ற ஒரு யோசனையோட புறப்பட்டு செல்லுகிறார். இது ஒரு பக்கம் அங்க நடக்குது. இதே நேரத்துல இந்த நாபால் இந்த 10 வாலிபர்கள்ட்ட பேசினானே, சீறி பேசிட்டானே, இந்த பேசின வார்த்தைகளை இவனுடைய நாபாலின் மனைவியாகிய இந்த புத்திசாலியான ரூபவதியான மகிழ்ச்சிக்குரியவளான இந்த அபிகாயில் இடத்துல ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லி கொடுக்குறான். இப்படியெல்லாம் வந்து கேட்டாங்க. தாவீதின் வாலிபர்கள் வந்தாங்க. ஆனா இந்த மனுஷனோ சீறி பேசிட்டார். இப்போ இனி என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியவில்லை என்று சொல்லி இந்த அபிகாயிலுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இந்த அபிகாயில் இடத்துல இந்த வேலைக்காரன் வந்து பேசும்போது இவ எல்லாவற்றையும் பொறுமையா கேட்கிறான், கவனமா கேட்கிறான். கேட்டு முடிச்சுட்டு மிக பொறுப்போடு மிக அழகாக செயல்படுகிறாள். இதை தான் அவளுடைய புத்திசாலித்தனமாக
நாம் அதை பார்க்கிறோம். அவள் எப்படி புத்திசாலியாக இருந்தாள், எப்படி செயல்பட்டாள் என்கிறத பரிசுத்த வேதாகமத்தில் மிக அழகாக நாம் படிக்கிறோம். அதில் முதல் குறிப்பாக அவள் நல்ல கவனித்து கேட்டாள் என்கிறது ஒரு மிக புத்தியுள்ள ஸ்திரீயினுடைய முக்கியமான ஒரு நல்ல குவாலிட்டி. பல நேரங்களிலே நம்மிடத்தில் பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. நம்மை குறித்தா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தினரை குறித்தா இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு காரியம், நாம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம். நாம் சம்பந்தப்படாத விஷயம்னா சொல்லிடலாம், அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அந்த காரியம் பற்றி என்னிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை, அது நம்ம பேச வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் நாம் சம்பந்தப்பட்ட காரியங்களை நம்மிடத்தில் பேசும்போது நாம் அவைகளை சற்று காது கொடுத்து கொஞ்சம் கேட்கணும், கேட்க வேண்டும், கவனித்து கேட்க வேண்டும். அவன் சொல்லிட்டே இருக்கும்போது, எப்பா அங்கெல்லாம் என்ன நடந்தா என்னை தொந்தரவு பண்ணாதப்பா என்று சொல்லி இருக்கலாம். அப்படிலாம் அவ எதுவுமே சொல்லவே இல்லை. நம்ம வஸ்தியுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த பெரிய விருந்துகள் ரெண்டு பக்கமும் நடக்குது. அகஸ்வேரு ராஜாவை நடத்துகிறார், வஸ்தியை நடத்துகிறார். இந்த நேரத்தில் அகஸ்வேரு ராஜா வஸ்தியை அழைத்து விடும்போது அவள் வரமாட்டேன் என்று மறுத்து விட்டாள். தன்னுடைய ஒரு இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி தன்னுடைய காரியத்திலே மட்டும் கவனமாக இருந்து விட்டாள். வேறு காரியங்கள் இருக்கலாம், ஒருவேளை ரீசன்ஸ். ஆனால் அந்த ராஜாவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, அவள் தள்ளப்பட்டாள். இந்த அபிகாயிலை பொறுத்தவரை அந்த செய்தி சொல்லப்படும் போது மிக கவனமாக கேட்கிறான். அதை இடையில குறுக்கிட்டெல்லாம் பேசல. ஒருவேளை தன்னுடைய கணவனை பற்றி அவளுக்கு நல்லா தெரிந்திருக்கிறது, அவரை குறித்து. அவர் பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்று சொல்றார், அவர் எதையுமே கேட்டுக்கிட மாட்டார், அதெல்லாம் தெரியுது அவளுக்கு. அவர் பயங்கரமான குடிக்கு அடிமைப்பட்ட, ஒரு போதைக்கு அடிமைப்பட்ட மனுஷனா வேற இருக்கிறார். அப்போ இதெல்லாம் தெரிந்திருந்தாலும் அதை சொல்லும்போது சரி, இப்போ இனி தாவீது என்னமோ செஞ்சுட்டு போட்டு என்றெல்லாம் அவள் இருக்கவில்லை. எப்படியா அந்த மனுஷன் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு நினைக்கவில்லை. அவள் அந்த காரியங்களை, சொல்லப்படுகிற வார்த்தைகளை சரியாக கேட்டாள், தொடர்ந்து கேட்டாள், செவி கொடுத்து கேட்டாள், இடைமறிக்காமல், இடையில முறிக்காமல் தெளிவாக அனைத்தையும் கேட்டாள். அந்த கேட்கறது, கவனமாய் கேட்கிறதே ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம். ஆண்டோடைய வசனம் சொல்லுது, கேட்கிறதற்கு தீவிரமா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். நாம எப்பவுமே பேசுகிறதற்கு தீவிரமா இருப்போம், வேலையெல்லாம் செய்யறதுல ஒருவேளை தீவிரமா இருப்போம். ஆனா ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, கேட்கிறதற்கு நல்ல கவனம் கொடுத்து, காது கொடுத்து கேட்கறதுக்கு நல்ல ஒரு தீவிரமா, ஒரு ஆசையா, அதுல ஒரு விருப்பத்தோட நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம், பல நேரங்களிலே கர்த்தருடைய வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுறத கூட கேட்கிறதுக்கு நாம் சரியான ஒரு இதுல இருக்க மாட்டோம். சில நேரங்களிலே நமக்கு விருப்பம் இருந்தா கேட்கறது, விருப்பம் இல்லாத விஷயம்னா அதை அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடுறது. இந்த மாதிரி நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ஒருவேளை தேவ செய்தியின் மூலம் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோட வசனத்தின் மூலம் பேசினாலும் சரி, சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலம் சொன்னாலும் சரி, அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதே போல நமக்கு மேல் உள்ளவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள், உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களா இருக்கலாம், இல்லை உங்களோட இருக்கிறவங்களா இருக்கலாம், ஏதோ ஒருவேளை சில நேரத்தில் பிள்ளைகள் சொல்ற ஒரு காரியம் கூட இருக்கலாம். கர்த்தர் ஒரு சொப்பனத்தை அந்த பிள்ளை கொடுத்துருப்பார், இல்லை சில நேரம் சில வார்த்தைகள் வரும். அப்போ அந்த வார்த்தையை சாதாரணமாக தான் சொல்லும், போ உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி நாம் சொல்லிவிட கூடாது. அந்த வார்த்தையை ஒருவேளை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று தெரிவிக்காவிட்டாலும் அதை கேட்கணும், அதை காது கொடுக்கணும். ஏன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா சம்பந்தம் இல்லாத வார்த்தையை பிள்ளை திடீர்னு நம்மக்கிட்ட சொல்லாது. அப்போ அதை யோசிக்கணும். ஏதோ ஒரு வார்த்தை, யாரோ பெரியவங்க சொல்ற, நீ இப்படி செய்யாதம்மா, இப்படி இருக்காத, இப்படி பேசாதம்மா, இதை இப்படி செய் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு செவி மடுக்க வேண்டும். இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள், இப்படி இப்படி இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் பேசாதுங்க என்கிட்ட என்று சொல்லி ஒரு நாளும் அதை தடை செய்து விட கூடாது. கேட்க வேண்டும், கவனிக்கணும். அதை கேட்டு சண்டைக்கு போய் சொல்லலை. இந்த அபிகாயில் செய்த காரியத்தை பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் எல்லாம் கேட்குறான், கேட்கறதுல அவன் நல்லா கேட்குறான். அதனாலதான் அந்த வேலைக்காரனும் இந்த அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த அம்மாட்ட சொன்னா ஏதாவது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா இப்போ தாவீது கிட்ட இந்த 10 வாலிபர்களும் இந்த காரியத்தை போய் சொல்லிவிட்டார்கள் என்றால்
இன்றைக்கு நாபாலுடைய குடும்பத்துக்கு அழிவு நிச்சயம் என்பது இவளுக்கு நன்றாக, இந்த வேலைக்காரனுக்கு நன்றாக தெரியும். எனவேதான் இவர் வந்து இந்த வேலைக்காரன் வந்து சொன்ன உடனே இவ எல்லாம் கவனமா கேட்கிறா. அதுல இந்த வேலைக்காரன் ரொம்ப கிளியரா அழகா சொல்றான், தாவீதின் வேலைக்காரர் எப்படி இருந்தாங்க. அவர் சொல்றான், அவர்கள் எங்களுக்கு மதிலாயிருந்தார்கள், மதிலாயிருந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்த இந்த மனுஷரிடத்துல இவ சீறினார். அதனால இனி நீர் என்ன செய்யணும்னு பாரு, நிச்சயமா ஒரு பொல்லாப்பு நமக்கு வர போகுது, அப்ப நீர் என்ன பண்ண வேண்டும் என்று பாரும் என்று சொல்லி அழகாக இவன் சொன்ன உடனே இவன் அவ்வளவுத்தை கேட்கிறான், தெளிவா கேட்கிறான். கேட்டுட்டு நம்ம வாசிக்கிறோம் 18வது வசனத்துல அந்த அதுல பார்க்கிறோம், அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் தீவிரமாய் தீவிரமாய், மிக அழகான வார்த்தை, ரொம்ப குயிக்கா, ரொம்ப உடனே, ரொம்ப அசால்ட்டாலாம் இருக்கல. அவளுக்கு தெரியும் இந்த தாவீதை பத்தி இவளும் நல்லா கேள்விப்பட்டிருப்பா, அவர் எப்படிப்பட்டவர் நல்லா தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் அவ பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய தீர்க்கதரிசியா தான் பேசுறா. ஒரு நாளில் தாவீது ராஜாவாக மாறுவார் என்றும், அப்போ அவர் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அப்படி பேசுகிற அவ ஒரு தீர்க்கதரிசின்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு குடும்ப ஸ்திரீ தான், ஒரு கடினமான ஒரு குடும்பத்துக்குள்ளதான் அவ இருக்கிறா. அந்த மனுஷன் ரொம்ப மோசமான பயங்கரமான கடினமான மனிதன். அந்த இடத்துக்குள்ள அவள் இருந்தாலும் அவள் நல்ல ஒரு தேவ மனுஷியாக இருந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. சும்மா ஒன்றும் புத்திசாலியா மாறிட முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட முரடர்கள் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி எப்படி தப்பலாம் அப்படின்னு சொல்லி தந்திரங்களை கற்றுக்கொள்ளலாம். எப்படி எப்படி இந்த மனுஷனை பத்தி சொல்ற ஆட்கள் இவரை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளலாம், எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு உலக ஞானத்துல செயல்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷிக்குள்ளாக, இந்த அபிகாயிலுக்குள்ளாக நல்ல ஒரு தேவ ஞானம் இருந்தது. ஹல்லேலூயா. அதுதான் அந்த புத்திசாலித்தனத்தின் செயல்பாடுகள்லாம் நிலைத்து அவளை பெரிய ஒரு மேன்மையில் கடைசியில கொண்டு வந்தது. அப்போ இவ தீவிரமாய் செயல்பட்ட நல்ல ஒரு புத்திசாலி, தீவிரமா செயல்படுறான். நல்லா கவனிச்சு கேட்டுட்டு, சரி நான் கொஞ்ச நேரம் இனி இருந்துட்டு அப்புறமா பார்க்கலாம், இல்லைன்னா ஆட்கள்கிட்ட வேலைக்காரவங்கிட்ட சொல்லியப்பா நீ எப்படி ஏதாவது செய்து அந்த மனுஷனுக்கு கொண்டு கொடுத்துரு, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. அவள் கட்டளை இட்டிருந்தா அவளுக்கு செய்யக்கூடியவங்க உண்டு. ஆனால் இவளே பல காரியங்களை ஒழுங்கு செய்து அவள் அதுக்கு வாகனங்கள் அதில் ஏற்றி விட்டு, மிருக ஜீவன்கள் மேலே ஏற்றி விட்டுட்டு அவளும் புறப்பட்டு செல்லுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க இந்த இடத்துல எல்லாவற்றையும் ஏற்றி விட்டு அவளும் அதற்கு பின்னாக புறப்பட்டு போகிறாள். புறப்பட்டு தீவிரமாய் செயல்பட்ட நல்ல ஒரு பெண்மணி. இது நம்முடைய வாழ்க்கையில வேணும். சில நேரங்களிலே சில காரியங்கள்ல ரொம்ப குயிக்கா செயல்பட்டாதான் அந்த காரியத்தில் ஒரு பாதுகாவலை உண்டு பண்ண முடியும், ஒரு வெற்றி உண்டு பண்ண முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக கர்த்தரோடு உள்ள காரியத்திலே இந்த காரியத்தை நம்ம ரொம்ப இணைத்து பார்க்க வேண்டும். அபிகாயில் மற்றபடி அவள் பல காரியங்களை செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம். நாமும் புத்திசாலித்தனமாய் சில காரியங்களை செயல்பட வேண்டியது உண்டுதான். அதே நேரம் முதலாவது கர்த்தரோடு கூட உள்ள காரியத்தில் இதில் அதிகமாக புத்திசாலித்தனமாக செயல்படணும். ஒரு சின்ன காரியங்கள், ஒரு சின்ன விஷயங்கள் அப்படி கேள்விப்படும் போதும் உடனே தீவிரமாக கர்த்தருடைய பாதத்திலே போக வேண்டும். தீவிரமாய் அதை ஆண்டவரிடத்துல சொல்ல வேணும். அது அந்த பிரச்சனை அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் முன்னால கர்த்தருக்கு அதை தெரிவிக்கணும். அதுபோல நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்ய வேண்டியதா இருக்கிறது. இது எனக்கு எப்படி முடியும், இதை நான் பேச முடியுமா, இதை நான் சொல்ல முடியுமா, இதை செய்ய முடியுமா. அபிகாயிலுடைய காரியத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த 18ஆம் வசனத்துல அவ எத்தனை ஐட்டம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறா. அதை எவ்வளவு அழகா எடுத்து 200 அப்பங்கள் 200 அப்பங்கள் 2 துருத்தி திராட்சரசம், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயிறு, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகள், வற்றலான 200 அத்திப்பழ அடைகள், இதெல்லாம் எடுத்து கழுதைகள் மேல ஏற்றி விடுகிறாள். அப்போ அந்த வீட்டில் அவ ஒரு பெரிய உண்மையாகவே நல்ல ஒரு பொறுப்புள்ள குடும்பஸ்திரீ. அவ்வளோ பெரிய விருந்து நடக்கிறது. அந்த இடத்துல இவ எவ்வளோ அழகா செயல்படுகிறாள். இது வந்து நாபால் செய்திருக்க வேண்டிய வேலை. அவன் எஜமான், அவன் ஐஸ்வர்யவான், அவன் தான் அதுக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிறான். ஆனா அவன் செய்ய வேண்டிய வேலை. அவன் தவறும் போது இவள் புத்திசாலித்தனமாக அழகாக செய்கிறாள். இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட புத்திசாலித்தனங்களும் சகோதரிகளுக்கு தேவையா இருக்கிறது. ஏனென்றால் சிலர் சொல்லிடுவாங்க, அது அவர் குடியார மனுஷன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றவாங்க. ஆனா இவர்களுக்கும் சில அதிகார வரம்புகள் குடும்பத்திலே உண்டு. யாரோ ஒரு சின்ன ஒரு காரியம் கேட்குறாங்க, உங்க சகோதரர்கள் குடும்பமா இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு நேரம் ஒரு சாப்பாடு எடுத்து
கொடுக்கறதுக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமை என்ன பண்ணணும், அதையே அது கொடுக்கறதுக்கு மனம் இல்லாததுனால என்ன சொல்லிடுறது, அந்த மனுஷன் கேட்டா என்ன சொல்லுவார், அவர் கேட்டா விட மாட்டார், இப்படி சாக்கு போக்கு சொல்லிடுறது. அதனால எல்லாம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லல. உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும் அல்லவா, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் அதிகார வரம்பு என்ன அளவுக்கு இருக்கிறதோ அதை நீங்கள் அந்த காரியங்களை மிக அழகாக செய்யும் போது அது கர்த்தருடைய பார்வையில மிகவும் சந்தோஷம் உள்ளதாக கனத்துக்கு உரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு இவள் ஒரு பெரிய காரியம் செய்கிறா, இவளுக்கு இவ விஷயத்தை நல்லா புரிந்து கொண்டா, அந்த காரியத்தின் வீரியத்தை புரிந்து கொண்டாள் என்று நம்ம சொல்லலாம். இவ்வளவு தீவிரமா செயல்படுறதுக்கு முக்கியமான காரியம் அதுதான். இந்த சீரியஸ்னஸை புரிந்து கொண்டா. இப்ப புறப்பட்டு தாவீது வந்தார் என்றால் என் குடும்பம் ஒன்றுமில்லாமல் ஆயிரும். தாவீதும் அப்படி சொல்லிட்டு தான் வாரார். விடுகிறதுக்குள்ள சுவர்ல நீர் விடுகிற நாய் வரைக்கும் ஒன்றும் இல்லாம எல்லாம் நான் அழித்து போடுவேன் என்றுதான் தாவீது புறப்பட்டு வந்தான். அது இவளுக்கு கர்த்தரே உணர்த்தி கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதரிகளே, உங்க குடும்பத்துல இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளோட நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு நீங்க நல்ல புத்திசாலியான நல்ல ஒரு ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுறீங்க, நல்லா இருக்கிறீங்க, ஆனா உங்க வீட்டுல உங்களுக்கு அதுக்கு ரொம்ப எதிர்ப்பதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மனம் குழம்பி மனம் சோர்ந்து மனம் வெறுத்து நீங்கள் போக வேண்டாம். கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து, ஆண்டவரே நீர் என்ன இந்த குடும்பத்துல வைத்திருக்கிறீர், ஒரு மனைவியாக தாயாக நீர் வைத்திருக்கிறீர், அப்ப நான் எந்த அளவுக்கு செயல்படணும், எந்த அளவுக்கு பேசணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானமும் கிருபையும் தாரும் என்று கேட்டால் அபிகாயிலை போல புத்தியாய் செயல்பட கர்த்தர் உங்களுக்கும் கிருபை தருவார். ஒவ்வொரு காரியங்களை மிக அழகாக ஒழுங்குபடுத்துறா. எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்துற எடுத்து கொடுக்குறாளா இல்ல எடுத்து வைக்க சொல்றாளோ, எப்படியும் இவ்வளவு தெளிவா எல்லாம் செஞ்சுட்டு கழுதைகள் மேலே ஏற்றிவிட்டு வேலைக்காரர்கிட்ட சொல்றார், நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், நான் உங்களுக்கு பின்னே வருகிறேன் என்று சொல்லி போறா. இதை தன் புருஷனுக்கு அவள் அறிவிக்கவில்லை. ஏனென்றால் அவன் எப்படி இருக்கிறான், குடித்து வெறித்து இருக்கிறான், பயங்கரமா பேசுறான். அப்போ இப்ப போய் இவ இந்த காரியத்தை பேசினானா என்ன நடக்கும்? ஆனா இவன் ஞானமா செயல்படுறான். ஏன்னா தன் குடும்பம் அழிந்து போகக்கூடாது, தன் புருஷன் அழிந்து போகக்கூடாது, தன்னுடைய குடும்பத்தினருக்கு ஒரு தன்னுடைய சொத்து சுதந்திரங்களுக்கு ஒரு இழப்பு வந்து விடக்கூடாது, ஒரு பாதுகாவல் வேண்டும். இதுக்காக நான் என்ன பண்ணணும், இதுக்காக நான் என்ன பண்ணணும், இப்படி ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதமான காரியம் நடக்குது. எல்லாம் அனுப்பி விட்டுட்டு எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. அவர் பார்க்குறாரு, இதெல்லாம் என்னன்னு கேட்குறாரு, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இவ போகிற அந்த இடத்துல இதுதான் மிகப்பெரிய கடினமான ஒரு சூழ்நிலை. நமக்கு நம்முடைய பக்கத்திலிருந்து தவறு நடந்து விட்டது, அந்த பக்கத்திலிருந்து அதற்கான பயங்கரமான தண்டனை வருகிறது. அந்த தண்டனையை சந்திக்க எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது? அந்த தண்டிக்கிறவரை சந்திப்பதற்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? இரக்கம் கேட்கணும். அதான் சவாலை சந்தித்தாள், பயங்கரமான சவால். அவனே எல்லாரையும் கொல்லுறதுக்காக அழிக்கிறதுக்காக தான் தாவீது புறப்பட்டு வருகிறான். அப்படி வருகிற இடத்துல இவன் முன்னால போய் நின்னா முதல் அழிவு யாருக்குதான்? இந்த அபிகாயிலுக்கு தான் வரும். முதல் அழிவு இவளுக்கு தான். ஏன்னா அழிக்கிற ஒரு எண்ணத்தோடு அல்லவா வருகிறான். அப்ப இவ உள்ளத்துக்குள்ள எவ்வளவு ஒரு தைரியம் வேணும்ல. வீட்டில இருந்து வேற எங்கேயாவது போய் ஓடி ஒழிச்சுக்கலாம், அப்படிலாம் அவ போகல, தைரியமாய் புறப்பட்டு செல்லுகிறா. ஹல்லேலூயா. நான் முதலாவது இந்த இடத்துல கர்த்தருடைய பாதத்திலே போகிற காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு குடும்பத்துல எத்தனை குடும்பத்துல நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் சிலருடைய கணவன்மார் சிலருடைய பிள்ளைகளா இருக்கலாம் கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாக. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசிகள் என்றுதான் பெயர் இருக்கும். ஆனால் நடவடிக்கைகளை பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தரை விட்டு தூரம் போன அனுபவத்தில் இருக்கும்போது உங்க மனசு எப்படி இருக்குது? நீங்க அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? நீங்க பல முறை சொல்லியிருப்பீங்க, நீங்க இப்படி செய்யாதீங்க, இப்படி பேசாதீங்க, நீங்க ஆண்டவரோட நல்ல ஐக்கியமா இருங்க, ஒழுங்கா ரெகுலரா பைபிள் படியுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன பதில் வரும்? எனக்கு தெரியும், நீ சும்மா இருன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வேளை ஏதாவது பேசியிருப்பாங்க. நீ ஜெபம் பண்றியா, பைபிள் படிக்கிறியா? இது நான் சொல்றது அவிசுவாசி சொல்ற வார்த்தை இல்லை, விசுவாசி சொல்ற வார்த்தை. அப்படிதானே? சகோதரர்களுக்கு கோபம் வந்துடக்கூடாது ஒருவேளை இதை கேட்டா. பல இடங்களில் அப்படி இருக்கு. பல சகோதரிகள் உற்சாகமா கர்த்தருடைய காரியங்கள்ல இருக்கும்போது சில நேரங்களில் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாத குறைவு, ஏதோ ஒரு தாமதம் இருக்கும்போது சொல்லுவாங்க, நீங்களும் கொஞ்சம் ஆண்டவரை பிடிங்கயா, நம்ம சேர்ந்து கர்த்தரை பிடிப்போம், ஆண்டவர் சீக்கிரமா நமக்கு நன்மை செய்வார்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கலாம்.
இந்த நாபால் மிகப்பெரிய பயங்கரமான கேரக்டர். ஒருவேளை அந்த மாதிரி இல்லாவிட்டாலும் இப்படி இருக்கலாம். எப்படியோ விசுவாசியோ அவிசுவாசியோ, என் நிலையில் தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருந்தாலும், இல்ல தேவனுடைய கோபம் வருவதற்கு ஏதுவான சில காரியங்களை செய்தாலும் நீங்க நிறைய எச்சரிப்பீங்க. இந்த காரியம் நமக்கு வேண்டாம், இதை விட்டுருங்க, நம்ம இதுல தலையிட வேண்டாம், இப்படி எல்லாம் நீங்க சொல்லி பார்த்துருக்கலாம். இன்னும் 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 போகும்போது உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதே நேரத்துல எப்படி இந்த மனுஷன் போயிட்டு போட்டோம், என்னமோ நடக்கட்டும் என்று நினைக்கிறது இல்லை. இந்த அபிகாயிலை போல அப்படி போய் தாவீதை எதிர்கொள்ளுகிற ஒரு அனுபவம். கர்த்தர் தான் தண்டிக்கிறவர், கர்த்தர் தான் அந்த காரியத்துக்கான நீதி செலுத்துகிற தேவன். ஆனால் நீதி செலுத்துகிறவரையே போய் அவருடைய பாதத்தில் விழக்கூடிய ஒரு தியாகமுள்ள ஒரு மனம் சகோதரிகளுக்கு அதிகமாக வேண்டும். இந்த அபிகாயில் செய்யற காரியத்தை பார்க்கிறோம். அழிவுக்கு குறுக்கே நிற்கிறாள், திறப்பிலே நிற்கிறாள். அதுதான் நம்ம மிக அழகா படிக்கிறோம். அந்த 25வது அதிகாரத்திலே அவள் சந்திக்கிற அந்த நேரத்தை பார்க்கும்போது அவள் தாழ விழுகிறாள். 23வது வசனத்துல படிக்கிறான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவர் பாதத்திலே விழுந்து, எப்படி பெரிய காரியம் செய்கிறான். சில நேரங்களிலே சகோதரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், நான் உண்மையாகவே ஆண்டவர் பிரியமா வாழுகிறேன், கர்த்தருக்காக ஊழியங்கள்ல நான் ஈடுபடுகிறேன், என் வீட்டில் நான் கர்த்தருக்கு பிரியமா காரியங்களெல்லாம் செய்கிறேன், நான் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமான வழியில இருக்கிறேன். ஆனா இந்த மனுஷன் இப்படி இருக்கும்போது இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் பார்த்துக்கிடட்டும். அதுல சிலர் சாபமான வார்த்தைகள், பிள்ளைகள் சிலர் அப்படி இருப்பாங்க. நீ தான் இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம், இந்த ஆசீர்வாத குறைவுக்கெல்லாம் நீ தான் காரணம் என்று சொல்லி குத்தி பேசுகிற சகோதரிகள், தாய்மார் உண்டு. அன்பான சகோதரிகளை, இந்த வார்த்தைகள் நமக்கு வரக்கூடாது. இந்த அபிகாயில் சொல்லியிருக்கலாம், போய் இந்த நாபால் குடிச்சிட்டு இருக்கிறார், அவருக்கு இப்படி ஒன்றும் தெரியாம தானே இருந்திருக்கிறார், அப்படி இருந்துட்டு இருக்கிற அந்த மனுஷன் சொல்லியிருக்கான், நீர் இப்படி பண்ணதுனால இன்னைக்கு நமக்கு அழிவு வரப்போது, இப்போ என்ன பண்ண போறீரோ தெரியல என்றெல்லாம் அவரை போய் பேசியிருக்கலாம். எதுவுமே பேசலை. நாபால் கிட்ட எந்த வார்த்தையும் பேசலை. அவன் அந்த காரியங்களை நல்ல தெளிவா அறிந்திருந்தான். இந்த தெளிந்த புத்தி நமக்கு வேணும். சில சகோதரிகளுடைய கணவன்மார் இப்படி போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனா அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று சுயமா இருக்கிற, தெளிவா இருக்கிற சகோதரிகளுக்கு சரியா நடந்து கொள்ள தெரியவில்லை. பல நேரங்களிலே அவர் பேசுவதை விட அதிகமான காரியங்கள் பேசுவது, அவர் பேசுவதை விட மோசமான காரியங்களை பேசுகிறது, அவரை விட மோசமா செயல்படுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில பலர் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பான சகோதரிகளே, இந்த அபிகாயிலை போல ஒரு புத்திசாலித்தனம் நமக்கு வேணும். முதல்ல ஆண்டவர் பாதத்துல போய் விழணும். உங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த குறைவுக்கு காரணம், இந்த குற்றத்துக்கு காரணம், இந்த தடைக்கு காரணம் இன்னார் தான் அப்படின்னு உங்க மனசுல தெரியுது. ஏன்னா நீங்க அதுக்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்கள், தியாகம் செய்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவோ காரியங்கள் செய்கிறீங்க. ஆனா அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு வெற்றி வராததுனால இதுதான் தடைன்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதை முதல்ல விட்டுருங்க, அதை மனசை விட்டு விட்டுருங்க. நீங்களே ரிஸ்க் எடுங்க. அந்த தாவீதை சந்திக்க அவ போய் நாபால்கிட்ட சரி எப்படியாவது கொஞ்சம் பேக்கப் பண்ணி எல்லாம் கழுதையில அனுப்பிடும் அப்படின்னு அவ சொல்லலை. இவ எல்லாம் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டு இவ பேசாம இருக்கவும் இல்லை. இவளுக்கு தெரியும், இவ உள்ளத்துக்குள்ள அப்படி ஒரு நல்ல ஒரு மனசு. நேர தாவீதினுடைய பாதத்துல எவ்வளவு, அந்த வசனத்துல எவ்வளவு அழகா சொல்லி இருக்குது பாத்தீங்களா. கழுதையை விட்டு தீவிரமா இறங்கினாள். தாவீது அங்கிருந்து இறங்கி வர்றதை பார்த்தோன்னே என்ன பண்ணாலாம், கழுதையை விட்டு தீவிரமா இறங்கினாள். இந்த தாவீது காட்டுல தான் சுத்திட்டு திரிகிறார், அவர் ஒன்றும் ராஜா கிடையாது. ஆனா இந்த அபிகாயில் யாரு, ஒரு பெரிய ஐஸ்வர்யமானுடைய மனைவி. அவளுக்கு அந்த பெருமை இல்லை. கழுதையிலேருந்து இறங்கி நேர அவன் பாதத்தில் விழுந்தாள். பாதத்துல விழுந்து அடுத்து ரொம்ப பேசும்போதும் ஏதேதோ வார்த்தைகளை புலம்பல, அந்த உண்மையான காரியங்களை சொல்றா. அதுக்கப்புறம் தாவீதின் இடத்துல இரக்கத்துக்கு கேட்கும்போது தாவீதை குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறத நாம பார்க்க முடியும். நீர் இந்த பாதகத்தை செய்யாதிரும், இதை என் மேலே சுமத்திரும், ஆண்டவர் உமக்கு நிலையான வீட்டை கட்டுவார், நீர் ராஜாவாக இருக்கிறவர், மட்டுமல்ல நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவராமே. தாவீது காட்டுல என்ன யுத்தம் செய்யறாரு, ஒவ்வொரு இடத்துல போய் கொள்ளை அடிச்சு அவருக்கு சாப்பிட்றதுக்கும் வாழ்றதுக்குமான காரியங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த அபிகாயிலுக்கு ஒரு வார்த்தை பாருங்க, அது கர்த்தரா கொடுத்த வார்த்தை தானே, அது ஒரு தீர்க்க தரிசனம் தானே. அவர் சொல்லி இருக்கிறார், நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. ஒரு ஸ்திரீக்குள்ள இருக்கக்கூடிய வெளிப்பாடை பார்த்தீர்களா?
அவ ஒரு கடினமான சூழ்நிலையில தான் இருக்கிறா. இந்த நாபால் பயங்கரமான மனுஷன், அவ்வளவு மோசமானவன். ஆனா அந்த ஒரு மனுஷனுடைய மனைவி இவ்வளோ புத்திசாலியாக, இவ்வளோ ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, இவ்வளோ ஒரு பெரிய தைரியசாலியாக, பெரிய அழிவையே தடுத்து நிறுத்துகிறவளாக இருப்பாள் என்றால், நீங்களும் நானும் நம் குடும்பத்துக்காக எவ்வளவு அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எந்த காரியத்தை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு, நடக்கவில்லையே என்ற விரக்தியோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு இருக்கிறீர்கள் சகோதரிகளே, ஆண்டோடைய சமூகத்துல போய் விழணும், பாதத்துல விழணும். அவ தாவீதின் பாதத்துல விழுந்த மாதிரி நம்ம விழ ஆரம்பிச்சிட்டோமா, அந்த அழிவுக்கு கர்த்தர் விலக்கி நம்முடைய குடும்பத்தையும் எல்லாரையும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்கிறா, அதெல்லாம் முடிஞ்சது, எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு திரும்ப வர்றா. வந்து புருஷனை பார்க்கிறா, அவனோட கூட பேசுகிறா. 36வது வசனம், 37வது வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். அபிகாயில் நாபால் இடத்தில் வந்த போது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. ராஜ விருந்தான். அதனாலதான் அவ தாவீது தனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறார். இந்த விருந்து நடந்தது, அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. புறப்பட்டு போகும்னால என்ன சொல்லி இருக்கலாம்? இந்த செய்தியை வேலைக்காரன் வந்து சொன்ன உடனே, நீ எல்லாம் ஒரு மனுஷனை, அந்த குடும்பத்தையே நீ தான் அழிக்க போகிற, இப்ப எல்லாம் அழிஞ்சு நாசமாக போகுதுன்னு அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம், ஏதோ பேசியிருக்கலாம். அந்த பக்கமே போகல. போயிட்டு வந்தோம், பொழுது விடியும் மட்டும் என்ன எப்படி இருந்தாலும், ஒன்று பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் எதையுமே சொல்லவே இல்லை. இவ இப்ப அழிவை தடுத்து நிறுத்தி விட்டாள். அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? வந்த வேகத்துல, நீ பெரிய அழிவையே உண்டாக்க வச்சிருந்த, காத்திருந்தது, இன்னைக்கு நான் தான் போய் பேசினதுனால அந்த மனுஷன் சமாதானப்பட்டு திரும்பி போயிருக்காரு, உன்னை காப்பாத்தினதே நான் தான் ஏன்னு அவ சொல்லியிருக்கலாம். அப்பவும் அந்த பெருமையான வார்த்தையை பேசவே இல்லை. பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தாள், ஒன்றுமே பேச, நல்லது கெட்டது எதுவும் பேசல. பொழுது விடிஞ்ச பிறகு வர்றா. வந்து அபிகாயில் நாபால் இடத்தில் வந்த போது, அது வந்து 37வது வசனம், பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். ரொம்ப சிம்பிளா சொல்லி இருக்குது. எப்படி சொல்லி இருக்குது? இந்த வர்த்தமானங்களை அறிவித்தாள். அவ சத்தம் போட்டா அப்படின்னோ இல்லை ஏதாவது பேசினானோ? உண்மையாகவே ரொம்ப புத்திசாலியான ஸ்திரீ. அவளுக்கு சத்தம் போடுறதுக்கும் சண்டை போடுறதுக்கோ ரொம்ப பெரிய இது, நம்ம பாஷையில சொன்ன பகலம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவளுக்கு அதுக்கான எல்லா இதுவும் ரைட் இருக்குது. ஆனா அவ எதையுமே பேசல, காரியங்களை அறிவித்தாள். அங்கே அந்த மனுஷனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சா? இருதயம் அவனுக்குள்ளே செத்து கல்லானது, அப்படியே கோமா ஸ்டேஜில் போயிட்டான். அவன் நல்லா பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். பயந்தானா இல்லை அவன் மனசுல, ஐயோ நான் இவ்வளோ பெரிய ஒரு காரியம் செஞ்சுட்டேனேன்னு ஒரு அதிர்ச்சி, அந்த ஜர்க்கில் எப்படி ஆயிட்டானான்னு தெரியல. எப்படியோ அவனுடைய இருதயம் கல்லானது, அவன் செத்தவனை போல, கல்லை போல மாறிவிட்டான். 10 நாட்களுக்குள்ள கர்த்தர் அடித்தார், அவன் செத்து போனான். இதோட முடிஞ்சது இவனுடைய வாழ்க்கை. இந்த அபிகாயிலை பார்க்கும்போது அவருடைய புத்திசாலித்தனத்தை நம்ம இதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். நான் சொன்னேன், கவனித்து கேட்கிறா, காரியத்தின் தீவிரத்தை, அந்த வீரியத்தை அறிந்து கொள்ளுகிறாள், தீவிரமா செயல்படுகிறாள், அதையெல்லாம் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறாள். அப்புறம் சவாலை நேரடியாக போய் சந்திக்கிறாள். அது பயங்கரமான திரளான விஷயம், ரொம்ப கடினமான விஷயம். அதையும் செய்கிறாள். அழிவுக்கு குறுக்கே நிற்கிறாள். அதாவது திறப்பின் வாசலில் நின்றாள் என்று சொல்லலாம். பெரிய ஒரு அழிவு வருகிறது, ஆனால் அந்த அழிவு தன் குடும்பத்தில் வராதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு திறப்பின் வாசல் நிற்கிற ஒரு நல்ல அனுபவம் இந்த சகோதரிக்குள்ளாக இருந்தது. சிலருடைய எண்ணம் எப்படின்னா, நான் எப்படியும் தப்பிச்சுட்டு போயிடுறேன், நான் எப்படி என் காரியத்தை பார்த்துக்கிறேன், இந்த மனுஷன் இப்படி இருந்து பேசி பேசி குடிச்சு அழிஞ்சே போகட்டும், எனக்கு என்ன என்று நினைத்து விடுகிறார்கள். அப்படி அல்ல. நான் தப்பி போறேன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது ஓடிடுறது இல்லை. அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. அந்த குடும்பத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்திலே, அந்த குடும்பத்துக்கு ஒரு உத்தரவாதியாக, ஒரு பொறுப்புள்ள புத்திசாலியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கட்டி எழுப்புகிற புத்திசாலியாக வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையை நீ உன்னால மாற்ற முடியும். நீ என்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, என் பாதத்தில் வந்து விழும்போது, உன் குடும்பத்துக்கான பாதுகாவலை நான் தருவேன் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பான சகோதரிகளே, அந்த கர்த்தருடைய நம்பிக்கைக்கு நாம் பாத்திரமாக இருப்போம்.
இந்த இவ்வளவு புத்திசாலித்தனத்துக்கு சவாலை சந்திக்கிறாள், அழிவுக்கு குறுக்கே நிற்கிறா, உணர்வு ஊட்டினாள். வந்து நாபால்கிட்ட சும்மா இருக்கல, அவ பாட்டுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சு இந்த மனுஷனுக்கு தெரியாம நான் அழிவை நிறுத்திட்டேன், இவன்கிட்ட போய் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி எல்லாம் போய் இருக்கல. எல்லாம் முடிச்சு மறுநாள் விவரத்தை சொல்றான். அப்ப இவன் நல்ல ஒரு அந்த குடும்பத்துல அவளுக்கு நல்ல வாய்ஸ், நல்ல ஒரு அதிகாரம் இருக்குது, அவளுக்கு ஒரு உரிமை இருக்குது அந்த குடும்பத்தில். அவள் நல்ல ஒரு குடும்ப ஸ்திரீயாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாள். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இது ஒரு தந்திரமான புத்திசாலித்தனம் அல்ல, இவ ஒரு நல்ல தாழ்மையான புத்திசாலி. அதுதான் இந்த சம்பவத்தின் சாராம்சமே. அதுதான் எல்லாத்திலையும் தாழ்மையை பார்க்குறோம். ஒரு எஜமாட்டி என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறா, ஆனா ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லும்போது அந்த காரியத்தை கவனமா காது கொடுக்கிறா. இது பெரிய தாழ்மை அல்லவா? அன்பான சகோதரிகளே, இந்த நாட்களிலே நம்மிடத்திலே பேசுகிறவர்களுக்கு நம்ம எப்படி காது கொடுக்கிறோம்? புருஷன் பேசும்போது காது கொடுக்கிறது அது ஒரு டைப். மாமியார் பேசும்போது அந்த என்ன என்று கேட்கிறதுலே நிறைய வித்தியாசம் இருக்குது இல்ல? புருஷன் கூப்பிடும்போது ஒரு காரியத்துக்காக பேசும்போது அந்த பணிவோடு அதற்கு ஒரு பதில், என்னங்க, என்ன, இதோ வர்றேன், அப்படி வார்த்தைகளை சொல்றது. அப்புறம் மாமியாரோ மாமனாரோ யாராவது ஒருத்தர் அது மனசு கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் ஒரு இதுன்னா என்ன பதில் கேட்கறது? அப்படித்தானே, என்ன, அது கூட ரொம்ப இது. பிள்ளைகள் சிலரை கூப்பிடுவாங்க, ரொம்ப நல்ல ஒரு மனநிலையில இருந்தா ரொம்ப அன்பா என்ன மக்களே என்ன என்று பேர் சொல்றது. இல்லைன்னா சும்மா சும்மா கூப்பிட்டுட்டு இருக்காத, தொந்தரவு பண்ணாத. பாருங்க எப்படி காது கொடுக்கிறோம், எப்படி காது கொடுக்கிறோம், எப்படி பதில் கொடுக்கிறோம். தாழ்மையாக இருக்கிறோமா? இந்த அபிகாயில் இவ்வளவு புத்திசாலியாக தன் குடும்பத்தை காப்பாற்றினாள் என்றால் அந்த தாழ்மை எல்லா குறிப்பிலையுமே வருது. இவ வாழ்க்கை ஃபுல்லாவே தாழ்மையை பார்க்க முடியும். அந்த தாழ்மைக்கு கிரீடம் கடைசியில இருக்குது. தாழ்மையின் அந்த உச்சக்கட்டம் அதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தாழ்மை எப்படி இருக்குது? நாம் கவனித்து கேட்கிறதுல தாழ்மை எப்படி இருக்குது? யாரோ பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு எதையாவது செய்துக்கிட்டே கேட்டுட்டு இருந்தா அந்த பேசுகிறவர்களுக்கு நம்ம நிச்சயம் மதிப்பு கொடுக்கலன்னு தான் அர்த்தம். சில நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அப்போ கூட நம்ம சொல்லுவோம், சார் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அது வேற விஷயம். சில நேரத்தில் முக்கியமாய் கவனிக்க வேண்டியவை, கேட்க வேண்டிய காரியம், அதுக்கு முகம் கொடுத்து கண்களை பார்த்து அந்த காரியத்தை கேட்காவிட்டால் பேசாவிட்டால் நம்மோடு பேசுகிறவர்களை நாம் அவமதிக்கிறதாக கருதப்படுகிறது. சாதாரணமாக அது அப்படித்தான். எனவே அந்த கவனிக்கிற விஷயத்திலே ஒரு தாழ்மை நமக்கு தேவை. இதெல்லாம் தான் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் நான் செய்தது தானே, இதெல்லாம் நான் பார்த்தது தானே, இவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் அந்த காலத்து பேச்சு. இப்படி ஏதாவது உள்ளத்திலே எண்ணங்கள் இருந்தால் அது பெருமையான எண்ணம். அப்ப பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சில நேரத்தில் அவங்க பேசும்போது மனசுல தோணும், இது ஏன் வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் பேசுகிறார்கள். இந்த அபிகாயில் கூட அப்படி நினைச்சிருக்கலாம், இந்த வீட்டுல நான் என்ன பண்ண முடியும், இந்த மனுஷன் பயங்கரமான ஆளா இருக்கிறாரு, எப்படி இந்த பயங்கரமான ஆளுக்கு நான் என்னதான் பண்ண முடியும், என்னால என்ன முடியும் என்று சொல்லி எப்பா நீ போ, என்கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசாத, அப்படி வேலைக்காரன்ட்ட சொல்லல. அவ பொறுமையா கவனமா தெளிவா காது கொடுத்து அழகா கேட்கிறா. அப்படி ஒரு தாழ்மை அவளுக்குள்ள இருந்தது. அதே போல அதுல தீவிரமா செயல்படுறா. என்ன இந்த தாவீது வனாந்தரத்துல தானே கிடக்கிறாரு, அதெல்லாம் மெதுவா ஏதோ பார்த்து கொடுக்கலாம், விருந்தெல்லாம் முடியட்டும், மிச்சம் மீதி இருந்தா கொடுக்கலாம், அப்படிலாம் இவன் நினைக்கல. அந்த விருந்து கழிப்பு இரவு வரைக்கும் இருந்திருக்குது. ஆனா இவன் அதற்கு முன்பாகவே பகல் வேளையிலே அந்த விருந்தெல்லாம் ஒருவேளை ரெடியா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்துல எல்லாம் ஃப்ரெஷ்ஷா எடுத்து தீவிரமாக கொடுத்து அனுப்புகிறான். தீவிரமாக வேலைக்காரங்களை கொடுத்து முன்னால அனுப்பிடுறான். அவளும் தீவிரமாக புறப்பட்டு செல்லுகிறாள். எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இவ எஜமாட்டி இல்லை, பேசாம வீட்டுல இருந்துக்கலாமே, அவ இருக்கவில்லை இருக்கவில்லை இருக்கவில்லை. சமாதானம் பண்றதுக்கு வழியிலே ஒப்புரவாகணும்னு ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். அங்க வரைக்கும் போய் சேர்றது வரைக்கும் காத்துட்டு இருக்கிற கூடாது, வழியிலே ஒப்புரவாகு, வழியிலே ஒப்புரவாகு. அன்பான சகோதரிகளே, கடந்த காலங்களிலே உங்க குடும்பத்திலே உங்க புருஷனா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் மூலம் வந்த சில வார்த்தைகளினால் வந்த விளைவுகள், வந்த பிரச்சனைகள், வந்த சண்டைகள், இவற்றை அந்த ஆரம்பத்திலே நீங்க தீர்த்திருக்கலாம். சில காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தையினால வந்த சண்டை, அந்த வார்த்தையினால வந்த பிரச்சனை, ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல்ல வந்து போராட்டம், நான் போய் நடுவில் நின்று பேசி அதை முடிச்சிருந்தேன்னா அதோட போயிருந்திருக்க பார்த்தது. நான் பேசாம இருந்ததுனால, ஒதுங்கிக்கிட்டதுனால இன்னைக்கு
அடுத்த தலைமுறைக்கும் அந்த பிரச்சனை நீண்டு வருது என்கிறத நீங்க பாக்குறீங்களா? உங்க குடும்பத்துல இருக்குதா? அது போல உங்க உள்ள சில நேரம் வருத்தப்படுது இல்ல, ஆண்டவரே நான் அன்னைக்கே அதை செய்திருந்தேன் இல்லையே, அன்னைக்கே நான் பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட யாரோ அவன் சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது அவங்க பார்த்துக்கிடட்டும், அவங்க செஞ்சுக்கிடட்டும், அது இந்த பிள்ளைகள்கிட்ட யார் சொல்ல முடியும், என் புருஷன்கிட்ட நான் பேசவே முடியாது இந்த காரியத்தை அப்படி சொல்லி உதறி தள்ளினீர்களா? இன்னைக்கு அதனுடைய விளைவுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? இன்னும் நாள் போகல, நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஆண்டவர் பாதத்தை பற்றி பிடிக்கணும். முடிந்தால் அந்த சூழ்நிலைகள், அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதுல ஏதாவது சமாதானம் பண்ண வழி உண்டா? ஏதாவது இந்த பிரச்சனை தீர்வதற்கு அது இதோட முடிந்து போக ஒரு வழி உண்டா என்பதை கண்டுபிடித்து இந்த அபிகாயிலை போல சற்று தாழ்மைப்பட்டால் அந்த காரியத்தை சீர்படுத்த நம்மால் முடியும். அந்த பிரச்சனையை தீர்க்க நம்மால் முடியும். அன்னைக்கு அவங்க காலத்துல நடந்த காரியம் இனி நான் என்ன செய்ய அப்படி சொல்லாதீங்க. ஒருவேளை உங்களை கர்த்தர் அந்த விஷயத்தில் அபிகாயிலாக பார்க்கலாம். நீங்கள் அதற்கான முயற்சியை கர்த்தருடைய பாதத்துல இருந்து எடுத்தீர்களானால் உங்கள் குடும்பத்துக்கு அது காலத்துக்கும் ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். ஹல்லேலூயா! ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். மட்டுமல்ல, உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த விஷயத்திலே தருவார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஒரு தாழ்மை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனுமாம். அந்த கனம், மகிமை, ஐஸ்வர்யம், ஜீவன் எல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எங்க? தாழ்மை வேணும், தாழ்மை வேணும். இந்த தாழ்மை உள்ளவளுடைய அந்த இதை நம்ம வந்து ஒரு சில வசனங்கள்ல பார்க்கிறோம். அதாவது அந்த 23வது வசனம் முதல் 31வது வசனம் வரைக்கும் அவ பேசுற வார்த்தையில ஒரு 2 வார்த்தை அடிக்கடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அடியாள், அடியாள், அடியாள் என்று அடிக்கடி சொல்லுவான். அதே போல ஆண்டவன், என் ஆண்டவன், ஆண்டவன், ஆண்டவன் அவர் பெரியவர், ஆளுகை செய்கிறவர். அது தாவீது அப்படி சொல்றாரு, என் ஆண்டவன். அப்போ அவளுக்குள்ள இவ்வளவு ஒரு தாழ்மை. தாவீதை சும்மா சாதாரணமா அவ பார்க்கல. இன்றைக்கு சில நேரங்களில உங்க வாழ்க்கையில நீங்கள் இடைப்பட வேண்டிய சில மனுஷிகளை பார்க்கும்போது, இல்ல வாலிபர்களா இருக்கலாம், அவங்கள பார்க்கும்போது சின்ன பிள்ளை தானே, சின்ன பையன் தானே, இவங்க தானே, இன்னார் தானே என்று நினைக்கிறீர்களா? நீங்க ஒருவேளை பெரிய எஜமாட்டியா இருக்கலாம், உங்க கணவன் நல்ல ஐஸ்வர்யவானா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம், பெரிய வேலையில இருக்கலாம். அப்போ உங்களுக்கு அதற்கேற்ற கனம் உண்டு. அந்த கனத்தை மனதில் வைத்துக்கொண்டு இன்னார் தானே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த அபிகாயில் நமக்கு அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாள். அவ அதுல நீங்க வீட்டுல போய் அதை படிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல சொல்றா அடியாள், 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 ஆண்டவன், ஆண்டவன், ஆண்டவனே என்று சொல்லி அடிக்கு ஒரு தடவை சொன்ன மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கிறா. அந்த அளவுக்கு ஒரு தாழ்மை. உள்ளத்தில் ஒரு தாழ்மை இல்லாவிட்டால் இத்தனை முறை நிச்சயமாக சொல்லவே முடியாது. இப்படியெல்லாம் நீங்க ஆள் அனுப்புனது எனக்கு தெரியாது தாவீது, நான் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், இதை வாங்கிக்கிட்டு நீங்க சமாதானமா போங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, அவ அப்படி போகல. நடந்த தவறை குறித்து அவளுக்குள்ள ஒரு பெரிய உணர்வு. இன்னைக்கு பல நேரங்களிலே தவறுகள் நடக்கும்போது தவறுன்னு தெரியுது, தவறு என்ற உணர்வும் இருக்குது. ஆனா அது அந்த அளவுக்கு ஆழமாக அந்த தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நான் செய்யலல்ல, நான் சொல்லலல்ல, அவர் குடி வெறியில தானே சொன்னாரு. இவ சொல்லியிருக்கலாம் அபிகாயில், அவர் குடி வெறியில தானே சொன்னாரு. எதையுமே அவ சொல்லவே இல்லை. அவ ஒன்னே ஒண்ணு பார்த்தா, எனக்கு ஒரு அழிவு வருகிறது, இவர் சொன்ன இந்த காரியத்தினால், இவர் பேசிய வார்த்தையினால் எனக்கு அழிவு வர இருக்கிறது, இந்த அழிவை நான் தடுத்து நிறுத்தணும். இனி அதுக்கு நீர் வாரும், போய் தாவீதுகிட்ட பேசுவோம், அப்படிலாம் அதுக்கெல்லாம் சமயம் இல்லை. நான் போறேன். கர்த்தர் அவளை கனம் பண்ணினார். ஹல்லேலூயா! ஜெபத்துக்கு ஆயத்தமாவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை அபிகாயிலாக பார்க்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவரோட பேச ஆரம்பிப்போம். இவ்வளவு நேரம் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை அனுப்பி கொடுத்தார். இனி நீங்க கர்த்தரோட பேசணும். எந்த இடத்துல நீங்க அபிகாயிலா நிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை எந்த இடத்துல அபிகாயிலா பார்க்கிறார்? எல்லாம் சரிதான் மகளே, உன் புருஷன் தான் அப்படி பேசினார், செய்தார், இல்ல உன் பிள்ளைங்க தான் அப்படி செஞ்சாங்க, பேசினாங்க, இல்ல உன் குடும்பத்தினர் இப்படி இருந்தாங்க. ஆனா நீ வா, நீ அவர்களுக்காக திறப்பில் நிற்க வா. அந்த சவாலை சந்திக்க நீ எழுந்து வா. அந்த காரியத்துல செயல்பட நீ தீவிரப்படு மகளே. ஹல்லேலூயா! ஒருவேளை உங்க பெற்றோர் செய்த காரியமா இருக்கலாம்,
உங்க அப்பா செய்ததா இருக்கலாம், அம்மா செய்ததா இருக்கலாம், ஒருவேளை உங்க தாத்தா செஞ்சு வச்ச காரியமா கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு அபிகாயில உங்களை பார்க்கிறார் ஆண்டவர். அதுல நீ சமாதானம் பண்ணும்படி எழும்பு மகளேன்னு சொல்றார். என் கோபத்தை சாந்திப்படுத்தும்படி நீ எழும்பு மகளேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அன்று தாவீதை சந்திக்க அபிகாயில் ஓடி போனால. இன்னைக்கு சாவதானமா ஒரு நிர்விசாரமா இருந்தோம்னா கொஞ்சம் விழிப்பாயிருவோம். இது தேவனுடைய கோபத்தை தடுத்து நிறுத்துகிற நேரம். தேவனுடைய கோபத்தை தடுத்து நிறுத்துகிற நேரம். உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்களுடைய காரியங்களுக்கு எதிராக தேவனுடைய கோபம் ஏறி 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 இருக்கலாம். ஹல்லேலூயா. அதை விட்டு விலகி ஓட நினைக்கிறீங்களா? ஐயோ, இந்த மனுஷன் பண்றதுக்கு இந்த மனுஷனோட நமக்கு இருக்க முடியாது, நான் விலகிடுறேன்ப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. கர்த்தர் உங்களை அந்த குடும்பத்துல மனைவியா கொண்டு வைத்திருக்கிறார், ஒரு பிள்ளையா வச்சிருக்கிறார், ஒரு தாயாக வைத்திருக்கிறார், ஒரு பாட்டியாக கூட வைத்திருக்கலாம். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எதிராக அழிவு வரும்போது அது அழிவுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அழிவுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நடுவே நிற்கும் படிக்கு அந்த திறப்பில் நிற்கும் படிக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரோ செய்த அக்கிரமம், யாரோ செய்த சொன்ன வார்த்தை, யாரோ செய்த காரியங்கள் திறப்பு உண்டாக்கி விட்டது. உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதம் போறதுக்கு ஒரு திறப்பு உண்டாயிருச்சு, சாபம் வர்றதுக்கான ஒரு திறப்பு வந்துருச்சு. ஐயோ, இப்ப திறப்பை அடைக்கிறது உங்க வேலை. திறப்பை அடைக்கவும், ஆமேன், சுவரை அடைக்கவும், திறப்பிலே நிற்கவும் ஒரு மனுஷியை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். ரொம்ப கஷ்டம் அந்த வேலை, ரொம்ப கடினமான வேலை. நம்ம செய்த தவறுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம், நான் செய்த தப்புக்காக நாம அறிக்கை பண்ணிடலாம், மன்னிப்பு கேட்டுடலாம், அதுக்கான காரியங்களை செய்யலாம். யாரோ ஒருத்தர் செய்ததுக்காக போய் கேட்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா சகோதரியை கர்த்தர் அதற்காக உங்களை தெரிந்திருக்கிறார். அந்த குடும்பம் ஆசீர்வாதமாகணும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், அது ஆண்டவருடைய விருப்பம். ஆனா அதுக்காக ஒரு நபர் வேணுமே. யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறது? தேங்க்யூ லார்ட். அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியான பாத்திரமா உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஞானத்தினால் நிரப்பி உங்களை புத்திசாலிகளாய் மாற்றுவாராக. தேவனுடைய கோபத்தை சாந்திப்படுத்துகிற ஒரு புத்திசாலிகளாய் மாற்றுவாராக. மனுஷர்களுடைய கோபத்துக்கும் உள்ளாகாதபடி, ஆமென், உங்களுக்கு கஷ்டங்கள், பாரங்கள், பாதிப்புகள், சாபங்கள், தேவனுடைய தண்டனைகள் வராதபடிக்கு, இறங்காதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு அபிகாயிலாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க தான் அந்த அபிகாயில். அதுக்கு உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் ஆண்டவரே, ஒரு அபிகாயிலை போல என் குடும்பத்துல திறப்புல நிற்க என்னை தருகிறேன் ஆண்டவரே. ஏதாவது கஷ்டங்கள் வரும் என்றால் தைரியமா ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நான் உங்களுக்காக வாழ்றேன் ஆண்டவரே, நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கானவர்களை செய்வேன் ஆண்டவரே, உங்க கட்டளைப்படி நான் நடக்கிறேன் ஆண்டவரே. என் நிமித்தம் என் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா, என் நிமித்தம் என் வீட்டை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த பார்வோனுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார், அந்த போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார், அந்த எகிப்து தேசத்தையே ஆசீர்வதிக்கிறார் என்றால் உங்க நிமித்தம் உங்க சொந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? யோசேப்பின் நிமித்தம் அவன் சொந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த அபிகாயில் நிமித்தம் அவள் சொந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுக்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாழ்மைப்படுவோம். அந்த தாழ்மை தான் வேணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதி கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதி கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன்
அப்பா, உமக்காக வாழ்ந்து என் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும் அப்பா. தீவிரமாய் நான் எழுந்தும் பாதத்திலே விழுகிறதிலே ஜாக்கிரதைப்பட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கால தாமதத்தை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய கிருபை வேண்டும் அப்பா. கிருபை எனக்கு போதும் அப்பா. அந்த கிருபையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. அதற்காக என்னுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன் அப்பா, தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தின் சுகத்துக்காக என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தினருடைய சுக வாழ்வுக்காக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. குடும்பத்தின் பொருளாதாரம் அழிந்து கொண்டு சரிந்து கொண்டு போகிறதல்லவா சகோதரியே, அதற்கு யாரையோ குறை சொல்லாதீங்க. உங்க புருஷனுடைய அந்த பினான்ஸ் கைகரியம் பண்ணுகிறதுல தவறு சொல்லாதீங்க. அது ஒருவேளை தவறா இருக்கட்டும், ஆனா கர்த்தர் உங்களை அபிகையிலாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் பாதத்தை பற்றி பிடிங்க, அவர் பாதத்தை பற்றி பிடிங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக ஒரு அபிகையிலாக எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் விளங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாகவே ஒரு தாழ்மை உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் அப்பா எங்கள் குடும்பத்துக்காக உம்முடைய பாதத்தில் விழுந்து பற்றி கொண்டு கெஞ்சி மன்றாடி ஆசீர்வாத நன்மைகளை சுதந்திரிக்க கிருபை தாரும். மட்டுமல்ல, மனுஷருக்கு நேராக எந்த விஷயங்களிலே தாழ்மைப்பட வேண்டுமோ அப்பா, அதை பொறுப்பேற்று கொண்டு உம்முடைய பலத்தோடு அந்த அபிகையிலை போல நாங்கள் செயல்பட்டு பெரிய ஒரு மீட்பை ரட்சிப்பை கண்டு கொள்ள எங்கள் குடும்பத்தினருக்கு பெற்றுக் கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். வரும் நாட்களிலே அதை நாங்கள் அனுபவித்து கண்டு உம்மை துதிக்கும்படி கர்த்தரங்களை வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாழ்மையோடும் கர்த்தருக்கு பயப்படுதலோடும் பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்களாக. ஆமேன், ஆமேன்.